கோவை ரங்கநாதபுரத்தில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். மனைவி மறுபடியும் ஏதோ பேச வர்றான். உன்னை கணவர் சொல்றாரு, நீ ஏதோ மாத்தி கீத்து ஓட்டு போட்டு தொலைஞ்சிடாத, பிஜேபி உள்ள வந்துடும். உடனே ரெண்டு பேரும் அப்படியே பைக்ல போறாங்க. வர 100 மீட்டர் போறாங்க. ஒரு பூக்கடையில் ஒரு அக்கா பூ வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பூ விற்கக்கூடிய அக்கா கிட்ட கணவன் சண்டை போடுறாங்க. அந்த டப்பால இருக்கிற 200 எனக்கு கொடு, நான் டாஸ்மார்க் போகணும். இந்த அக்கா கொடுக்க மாட்டாங்க. இல்ல அது பையனுக்காக சேர்த்து வச்ச காசு, நான் கொடுக்க மாட்டேன். கணவனும் மனைவியும் அந்த பூக்கடைக்காரங்க சண்டை போறதை அப்படியே பார்த்துக்கிட்டே பைக்ல போறாங்க. ஒரு 100 மீட்டர் தாண்டினோடனே ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அதிகமாக இருக்கு, இந்த நாடு பாருங்க எப்படி ஆகி போச்சு. அதையும் கணவன் மனைவியும் பார்த்துட்டே போறாங்க. இன்னொரு 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. செவிலியர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, பணி நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் 100 மீட்டர் முன்னாடி போறாங்க. அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்தினர் அவங்க போராட்டம் பண்றாங்க, சம்பளத்தை உயர்த்தி கொடு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க, கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்றாங்க. இப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாங்க. காவல்துறை ஒரு 10 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு செய்தி டிவியில ஓடுது. இந்த போதை கடத்தல் மன்னன் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கக்கூடியவனை காவல்துறை கைது செய்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த கணவர் என்ன பண்றாருன்னா, வண்டியை வச்சுட்டு சொல்றார் மனைவி, இனி பிஜேபியை உள்ள விட வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று. இந்த கொடுமைக்கெல்லாம் தீர்வு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பிஜேபியை உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த காணொலி ஒரு சின்ன காணொலி நேற்று போட்டுருந்தோமா. அதனால இந்த உண்மையாலுமே தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இது மாற்றத்திற்கான நேரம். நிச்சயமாக இன்னைக்கு ஒரு கட்சி நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு பாருங்க, 33 மாசமா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறான். அதிகாரம் அவங்க கையில இருக்கு, ஆள்பலம் அவங்க கையில இருக்கு, போலீஸ் படை அவங்க கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து பாத்துங்க, 4 to 6 பவரை கட் பண்ணு, வீட்டுக்கு போய் 500 ரூபாய் கொடு. இது ஒரு ஆட்சிக்கு அழகுங்களா? கரண்டை கட் பண்ணிட்டு ஒரு பணத்தை குறித்துதான் ஒரு தேர்தலை சந்திக்க முடியும் என்கிற நிலைமையில திராவிட கட்சிகள் 50 ஆண்டு காலமாக இருக்கிறாங்க. 50 ஆண்டு காலமா நாம் புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டு காலமாக நாம் ஏன் ஏழையாக இருக்கின்றோம், ஏன் நமக்கு வளர்ச்சி வரவில்லை என்றால், எலெக்ஷன் வர்றப்ப ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டோம்னா அடுத்து மக்கள் வந்து கேட்டாங்கன்னா, நீ காசு வாங்கித்தானே ஓட்டு போட்டேன், அவனை கேட்கறதுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படியே கேட்டு கேட்டு தமிழகத்தை பின்னோக்கி செல்லிருக்கிறார்கள். அது